கண்ணை பற்றி எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? முன்னாடி உள்ளவங்க யோசிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ காலமாக அதை பற்றி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தானே நம்ம இட்லிக்காரம்மா? அதுக்கு முன்னாடியெல்லாம் குழந்தை பிறந்தா கண்ணுக்கு எண்ணெய் கட்டுறது, எண்ணெய் ஊற்றுறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது குழந்தைங்கள. மொத்தமே அது கிடையாது. கண்ணுக்கு நமக்காக கண்ணு எல்லா நேரத்துலையும் இருந்து எல்லா வகையிலும் உதவி பண்ணுது. உனக்கு எதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பார்க்குற, எதையெல்லாம் ரசிக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் ரசிக்கிற. உன் கூடவே இருந்து நீ எத்தனை மணி நேரம் வேலை சொன்னாலும் அது உனக்கு ஆக வேண்டி உழைக்குது. அதை பாதுகாக்கணுங்கிறது எப்போவாது அது மேலே கவனம் வச்சுருக்கீங்களா? ரெண்டு காது, நீ என்னெல்லாம் கேட்க நினைக்கிறியோ எதெல்லாம் அதுக்கு அது அதுவும் இதே தான். சரி, அந்த காதை எப்போவாது நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படி நம்ம நினச்சிருக்கோமா? காது ஒன்று நமக்கு இருக்கு அப்படின்னா அது நினைப்பாது வச்சிருக்கிறோமா? மூக்கு சுவாசிக்கிறது, அதை சுத்தப்படுத்தி அதுக்கு எண்ணெய் விட்டு அது ஏதாவது வச்சிருக்கிறோமா? நாக்கு, நீ என்ன வேணாலும் மண்ணெண்ணி போட்டுக்கலாம் நாக்கில். இப்படி உனக்காக 24 மணி நேரம் இயங்கக்கூடிய உள்ளுறுப்புகள், அது இதயமாகட்டும் நுரையீரலாகட்டும், இப்படி இது எல்லாமே நீ நேசிக்கணும். இயற்கையை நேசிக்கிறதுன்னா அது வேற. இயற்கை எங்கே இருக்குது? உனக்குள்ளதான் இருக்கு. உனக்காக 24 மணி நேரமும் அது இயங்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகளுக்கு நீ அன்றாடம் ஒரு 2 செகண்டாவது என்னைக்காவது நன்றி சொல்லியிருப்பீங்களா? இல்லை, அது ஏற்றுக்கிற அளவுக்காவது, அதுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்காத அளவுக்காவது நீங்கள் சாப்பாடு உணவுகள் எடுத்திருப்பீங்களா? இப்போ தனக்குத்தானே தனக்குள்ள இருக்கக்கூடிய தன்னை காப்பாற்றி நமக்காக இயங்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கே நம்ம எந்த ஒரு மதிக்கல இல்லையா? நான் அது அப்படித்தானே சொல்லணும். ஆனால் அது நீ மதித்தாலும் மதிக்கலைனாலும், நீ என்ன அதை நிர்பந்தம் பண்ணாலும் அது வேலையை அது எப்பவும் நிறுத்துறது இல்லை. நீ உன்னைய மீறி நீ எனத்தவாத அள்ளி உள்ள நிறையா கொட்டிக்கிட்டா கூட அது செமக்கு மட்டும்தான் செமக்குது. அதுக்கு மேலே என்ன பண்ணுது? வெளியேற்றுது. ஒன்று வாந்தி மூலயமா வெளியேற்றும், இல்லைன்னா வகுத்தால போகிறதுல வெளியேற்றும். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. எல்லாமே அப்படித்தான். அப்படி நமக்காக நமக்கு 24 மணி நேரம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இயங்கக்கூடிய அந்த உள்ளுறுப்பவே நம்ம நேசிக்க தெரியலன்னு சொல்கிறோம், அதை பாதுகாக்க தெரியலன்னு சொல்கிறோம். ஆனால் மற்றதை பூரா நேசிக்கலாம், மற்றதெல்லாம் பாதுகாக்கலாம். உங்களுடையே இருக்கிறது, உனக்காக பாடுபடுறத நீ நேசிக்கிறது இல்லை, அதை பாதுகாக்கிறது. அப்போ எப்படி இயற்கை நமக்கு நன்மையை தரும்? எல்லாருடையது அங்கே தானே இருக்குது. எங்களுக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். இது இப்போ போய் சொன்னான் வேணுங்கிறதெல்லாம் கேட்ப முடியல. நீ வேணுங்கிறதெல்லாம் கேட்கலாம், அதே மாதிரி அங்கேயும் அவங்களும் கேட்பாங்கல்ல. நீ அவங்களுக்கு என்னைக்காவது வேணுங்கிறது கொடுத்துருந்தீங்கன்னா நீ கேட்ட உடனே வேணுங்கிறது உனக்கு உள்ளதா?
அப்போலே இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 10 ரூபா வச்சிருக்கிறது கூட நமக்கு தகுதி நம்மகிட்ட இல்லைங்கிறப்போ அது நம்மகிட்ட நிற்காது.